யூரோப் சேனலுக்கு வந்திருக்கும் சகோக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான டிஎன்பிசி ஜேடிஓ ஜேஇக்கான கொஷின்ஸ் என்னென்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் ரெக்டாங்குலர் அண்ட் சர்க்குலர் ஷார்ட் காலத்துக்கான லிமிட் ஸ்டேட் டிசைனுக்கான ரொம்ப முக்கியமான ஃபார்முலா என்னன்றதை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னோம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பேஸ் பண்ணி இது வரைக்கும் கேட்டிருக்க ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் த டிசைன் ஆஃப் RC columns, a column is treated as short one if the ratio of the effective length to its least lateral dimension is less than அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ the ratio of effective length to its least lateral dimension அப்படின்னா என்னது? ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து அதை லாங் காலமாக ஷார்ட் காலமான்றதை டிசைட் பண்ணுறோம், கரெக்டுங்களா? ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ தான் அது. ஸோ இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து இட் இஸ் லெஸ் தேன் 12 இருந்தால் தான் அது வந்து ஷார்ட் காலம், கரெக்டுங்களா? அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது? லெஸ் தேன் 12. The column is said to be treated as a short one if the ratio of effective length to its least lateral dimension is less than 12. That is, slenderness ratio is less than 12 na அதுதான் வந்து ஷார்ட் காலம். அடுத்ததா, as per IS 456, the main reinforcement in a column should not be less than. ஸோ IS 456 படி மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் காலமுக்கு போட போகிற நம்ம மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஷுட் நாட் பி லெஸ் தேன் 0.8% அண்ட் இட் ஷுட் நாட் பி மோர் தேன் 6%. ரெண்டுத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ IS 456 பிரகாரமாக என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் a column should not be less than 0.8% as well as it should not be more than 6% of the gross cross-sectional area of the column. ஓகேவா? அடுத்ததா தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in the design of column the diameter of longitudinal இல்லை the diameter of main reinforcement shall be என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டயமீட்டர் ஆஃப் லாங்கிடியூட்னல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு கேட்டாலும் சரி, இல்லை டயா ஆஃப் மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு கேட்டாலும் சரி, இல்லை இந்த கொஸ்டினை வேறு எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, த மினிமம் சைஸ் ஆஃப் தி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார் இன் RCC காலம் இஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த டிசைன் ஆஃப் காலம் த டயாமீட்டர் ஆஃப் த longitudinal reinforcement shall be and then the minimum size of the reinforcement bar in RCC column is என்னன்னா, it should not be less than 12 mm. The diameter of longitudinal அதாவது main reinforcement shall not be less than 12 mm. இதே வந்து minimum dia of bar in column கேட்டிருந்தாங்கன்னா அதே தான், it is equal to 12 mm. அதுதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் பார்ஸ் இன் சர்க்குலர் காலம். சர்க்குலர் காலமில் வெர்டிக்கல் பார்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், மினிமம் எவ்வளோ இருக்கணும்? சர்க்குலர் காலமில் வெர்டிக்கல் பார் மினிமம் வந்து 6 இருக்கணும். இதே வந்து ரெக்டாங்குலர் காலமாவோ இல்லை ஸ்கொயர் காலமாவோ இருந்துச்சு அப்படின்னும் போது அப்போ மினிமம் நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் பார் வந்து 4 இருக்கணும், ஓகேவா? சர்க்குலர் காலம்னு பார்த்தோம்னா 6, இதே வந்து ரெக்டாங்குலர் காலமுக்கு பார்க்கும்போது மினிமம் வந்து 4 வெர்டிக்கல் பார்ஸ் இருக்கணும். Spacing of longitudinal bars measured along the periphery of the column shall not be exceed. Spacing longitudinal barக்கு நடுவில் இருக்க அந்த spacing வந்து it should not exceed 300 mm. Spacing of longitudinal bars measured along the periphery of the column shall not exceed 300 mm. ஓகேங்களா? 300 mmக்கும் அதிகமாக இருக்கக்கூடாது. Next, calculate the pitch of lateral ties for a column of 300 mm square column இது with 20 mm dia longitudinal bar and 8 mm lateral tie. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து பிச் என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பிச்சுக்கான ஃபார்முலா நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ பிச் ஆஃப் தி லேட்ரல் டைஸ் ஒன்று லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன் என்னவோ அது, இல்லைன்னா 16 இன்டூ டயானுடைய வேல்யூ 16 இன்டூ என்ன டயா வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது இங்கே வந்து 20 mmனு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ 16 இன்டூ 20 போட்டிங்கன்னா 320 மீட்டர். ஏன்னா அது வந்து அடுத்தது அது வந்து பார்த்தீங்கன்னா 300 mm. இது மூணுத்தில் எது லீஸ்ட்டுன்னு பார்க்கணும். லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷனும் அவன் 300 mm தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து ஸ்கொயர் காலம்
அப்படின்றதுனால காலம்னுடைய சைஸ் 300ன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்ததா 16 into 20 போட்டோம்னா நம்மளுக்கு 320 வருது. இப்போ இதில் வந்து லீஸ்ட் எதுன்னு பார்க்கும்போது 300 mm தான். ஸோ வந்து 300 mm நம்ம எடுத்துக்கலாம். ஸோ லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷனும் 300 mm தான். 16 into 5 போடும்போது நம்மளுக்கு 320 மீட்டரில் போகுது. அடுத்ததாக மூணாவது ஆப்ஷன் வந்து 300 mm தான். ஸோ இது மூணுத்துலேயும் நம்ம பார்க்கும்போது எது லீஸ்ட்டு? 300 mm தான் லீஸ்ட். அப்போ பிச் வேல்யூ என்னது? 300 mm தான். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்ததா மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபார் டிசைன் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் காலம் ஆஸ் பர் IS 456. இப்போ தெரியுதா உங்களுக்கு? பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே இருக்கும். 330, 530 இல்லை 300, 500 அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா எக்ஸென்ட்ரிசிட்டி அந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபார் த டிசைன் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் காலம் ஆஸ் பர் IS 456 எது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதாவது எஃபெக்டிவ் லென்த் டிவைடட் பை 500 ப்ளஸ் டயா பை 30 and 20 mm. இதுதான் வந்து minimum eccentricity for the design of reinforced concrete column as per IS 456. அடுத்ததா an axially loaded column is of 450 by 450 mm size. The effective length of the column வந்து பார்த்தீங்கன்னா 5 meter. What is the minimum eccentricity of the axial load of the column? மினிமம் எக்ஸென்ட்ரிசிட்டி என்னது? இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். L by 500. L வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 500 mm போட்டுக்கலாமா? அப்போ 500 by 500 ப்ளஸ் BRD. Bனா வந்து பிரெத்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெக்டாங்குலர் காலம் வந்தால் பிரெத் எடுத்துப்பீங்க, ஸ்கொயர் காலம் வந்தால் பிரெத் எடுத்துக்கலாம். Dனா சர்க்குலர் காலம் வந்தால் நீங்கள் டயாவை எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து 450 by 450ன்னு சொல்லிட்டான். ஸோ 450 டிவைடட் பை 30 பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 25 mm வருது. அதுக்கப்புறமா கீழே வந்து 20 mm இருக்குது. இதில் எது மேக்ஸிமம் வேல்யூ? 25 தான் மேக்ஸிமம். அப்போ அதை தான் நீங்கள் வந்து மினியாக எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி மினிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 25 mm. இது ரெண்டுத்தில் எது மேக்ஸிமமாக உங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் வந்து நீங்கள் மினிமமாக எடுத்துப்பீங்க. இந்த இடத்துல போடும்போது எனக்கு 25 கிடைக்குது, அடுத்தது வந்து 20. இது ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணும்போது 25 தான் அதிகம். ஸோ மினி இஸ் ஈக்குவல் டு 25 mm. மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ் வந்து எவ்வளோ? இதை கண்டுபிடிக்கணும்னா மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ் வந்து ஆக்சுவலி 6 cm. இதுதான் கரெக்டான ஆன்சர். இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டிரப்ஸ்னுடைய டயா கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸ்டிரப்ஸ்னுடைய ஸ்பேசிங் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் மேக்ஸிமமான வேல்யூ என்னவோ அதுதான் ஸ்டிரப்ஸ்னுடைய டயா. இது மூணுத்தில் மினிமமான வேல்யூ என்னவோ அதுதான் ஸ்பேசிங்க்கான வேல்யூ. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஸ்பேசிங்க்கான வேல்யூ. மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 6 cm. அதுக்கு ஆப்ஷன்லாம் வேறு எதுவும் இது கிடையாது. ஸோ 6 cmன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி டயமீட்டர் ஆஃப் ஸ்டிரப்ஸ்க்கும் ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ்க்கும் ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. மினிமம் ஸ்பேசிங் ஆஃப் ஸ்டிரப்ஸ்னு கேட்கும்போது டேரெக்டாக நீங்கள் 6 cm அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 கொஷின் அடங்கியிருக்கு. இப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்னோம்னா, இப்போ 4த்துக்குமே சேர்த்து செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் அந்த கொஷனை படிக்கிறேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செட் ஆஃப் வேல்யூஸ் கிவ்ஸ் தி மினிமம் கிளியர் கவர்? இப்படி கேட்பாங்க. மினிமம் கிளியர் கவர் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கான மினிமம் கிளியர் கவர் எவ்வளோ? இது ஸ்லாபுக்கு எவ்வளோ, பீமுக்கு எவ்வளோ, காலமுக்கு எவ்வளோ, ஃபூட்டிங்க்கு எவ்வளோ அப்படின்னு. ஒரு மினிமம் கிளியர் கவர் ஃபார் த மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்லாப் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை மினிமம் கிளியர் கவர் ஃபார் த மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் பீமுக்கு என்ன, ஃபார் தி காலமுக்கு என்ன, ஃபார் தி ஃபூட்டிங்க்கு என்னன்னு தனித்தனியாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை எல்லாத்துக்குமே கொடுத்து கரெக்டான செட் ஆஃப் வேல்யூஸ் எது அப்படின்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செட் ஆஃப் வேல்யூஸ் கிவ்ஸ் தி மினிமம் கிளியர் கவர் ஃபார் தி மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் தி ஸ்லாபுக்கு ஃபஸ்ட்டு, அடுத்தது பீமுக்கு, அடுத்தது காலமுக்கு, அடுத்தது ஃபூட்டிங்க்குன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஸ்லாபுக்கு மினிமம் கிளியர் கவர் வந்து எவ்வளோனா 15, பீமுக்கு 25, காலமுக்கு 40, ஃபூட்டிங்க்கு 75. ஸோ இந்த கிளியர் கவரை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லாபுக்கு என்ன, பீமுக்கு என்ன, காலமுக்கு என்ன, ஃபூட்டிங்க்கு என்னன்னு தனித்தனியாக பார்த்துக்கோங்க. தனித்தனியாக கேட்டாங்கன்னா கிளியர் கவர் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸ்லாபுக்கு தான் மினிமம் கிளியர் கவர் ரொம்ப கம்மி, அது வந்து 15, பீமுக்கு அடுத்தது 25, காலமுக்கு 40, ஃபூட்டிங்க்கு 75. ஓகேங்களா? அடுத்ததா ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட், அதாவது ஆர்சி
காலம் வித் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கிரேட்டர் தேன் 12 அப்படின்னா அது என்ன காலமு? லெஸ் தேன் 12னா உங்களுக்கு வந்து ஷார்ட் காலம், கிரேட்டர் தேன் 12னா லாங் காலம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி லோட் பிளேஸ் ஆயிருந்ததுன்னா அது வந்து ஆக்சுவலி லோடட் காலம். நெக்ஸ்ட் ஸ்டெப் காலம்ன்றதும் இதுவும் ஒரு ஷார்ட்டர் காலம் தான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தம்போது ஃபெயிலியர் ஆகாதபடிக்கு ஒரு சஃபிஷியண்ட்டான லென்த்தில் மட்டும்தான் இது இருக்கும். ஓரளவுக்கு குட்டியாக தான் இருக்கும், சஃபிஷியண்ட்டான லென்த்தில் இருக்கும், ஃபெயிலியர் ஆகாத அளவுக்கு இருக்கும் இதனோட சைஸு. இதை தான் நம்ம வந்து ஸ்டெப் காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கிரேட்டர் தேன் 12 இருந்தால் லாங் காலம், இல்லை லெஸ் தேன் 12 இருந்ததுன்னா ஷார்ட் காலம். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 12 இருந்தாலும் அது வந்து லாங் காலம் தான், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஈக்குவல் டு 12னா அது ஷார்ட்டாக லாங்கெல்லாம் இல்லை, லாங் தான் அது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸ்டெப் காலம்ன்றது வந்து இது வந்து மினிமம் லென்த்து தான் இருக்கும், ஃபெயிலியர் ஆகாத அளவுக்கு அதனுடைய லென்த்து இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து அதை ஸ்டெப் காலம்னு சொல்கிறாங்க. அடுத்ததா த பர்பஸ் ஆஃப் லேட்ரல் டைஸ் இன் ஷார்ட் ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் காலம் இஸ் 2. எதுக்காக லேட்ரல் டைஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆர்சி காலம்ஸ்லன்னு கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா டு அவாய்ட் பக்லிங் ஆஃப் லாங்கிடியூட்னல் பார்ஸ். பக்லிங் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் லேட்ரல் டைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? காலம்ஸ் வந்து எப்பவுமே ஸ்டிஃபாக இருக்கணும், பக்கிள் ஆகக்கூடாது, வளையக்கூடாது, நெளியக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து டைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டைஸை பற்றினா ரொம்ப ரொம்ப முக்கியமான டைஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்ம வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் லாங்கிடியூட்னல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ஸ் அண்ட் பக்லிங், இந்த பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் வந்து விஷயம் என்னென்னா லேட்ரல் டைஸ் ப்ரொவைட் பண்ணுறது மூலிமா ஆர்சிசி காலம் இட் பைண்ட்ஸ் தி லாங்கிடியூட்னல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் தி காலம். அதனால் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், பக்கிள் ஆகாது. ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், பக்கிள் ஆகாது. அடுத்ததான விஷயம் ஷியர் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணும், அதனால ஷியர் ஃபெயிலியர் நடக்காது. ஷியர் ஃபோர்ஸை ரெசிஸ்ட் பண்ணும், ஸோ ஷியர் ஃபெயிலியர் நடக்காது. அடுத்ததா இட் ரீஸ்ட்ரைன்ஸ் தி ஸ்ப்ளைஸ்ட் பார் அண்ட் ஹென்ஸ் ப்ரிவென்ட்ஸ் தி ஸ்லிப்பேஜ்லாம் இது வந்து அவாய்ட் பண்ணும், ஸ்லிப்லாம் இது வந்து அவாய்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் லாங்கிடியூட்னல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பாரில் வந்து பக்லிங்கை வந்து இது அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி, ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லி. அடுத்ததா இட் கன்ஃபைன்ஸ் தி கான்கிரீட் கோர் டு ப்ரொவைட் சஃபிஷியன்ட் டக்டிலிட்டி ஆர் டிஃபார்மிலிட்டி. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஆர்சி காலமில் வந்து டைஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். டைஸ்னுடைய மெயின் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சா? அடுத்ததா பெடஸ்டல் காலம். பெடஸ்டல் காலம்ன்றது என்னது? நேற்றே நம்ம வந்து காலமில் பெடஸ்டல் காலம் நம்ம பார்த்துருப்போம். இந்த காலமும் ஷார்ட் காலம் தான். இதனுடைய எஃபெக்டிவ் லென்த் வந்து இட் இஸ் லெஸ் தேன் 3 times ஆஃப் இட்ஸ் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன். 3 times ஆஃப் இட்ஸ் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷனோட ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனுடைய லென்த்து. அதனால தான் அதுவும் ஒரு வகையான ஷார்ட் காலம் தான். இந்த காலத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெடஸ்டல் காலம்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த காலத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறது தான், இஃப் த எஃபெக்டிவ் லென்த் இஸ் லெஸ் தேன் 3 times ஆஃப் இட்ஸ் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன்னா அது வந்து பெடஸ்டல் காலம். லெஸ் தேன் 12 இருக்கும், பட் கிரேட்டர் தேன் 3 times ஆஃப் இட்ஸ் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன்னா அது ஷார்ட் காலம். கிரேட்டர் தேன் 12னா அது லாங் காலம். ஓகேவா? எல்எல்டின்றது லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷன், அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்ததா a concrete member under compressive load is called pedestal when the ratio of, இப்போதான் நம்ம சொன்னோம், effective length to the least lateral dimension, அதாவது அதனோட slenderness ratio வந்து it should not exceed என்ன, எதை விட அதிகமாக இருக்கக்கூடாது? 3 விட அதிகமாக இருக்கக்கூடாது. இது 3 times ஆஃப் இட்ஸ் லீஸ்ட் லேட்ரல் டைமென்ஷனும் நீங்கள் படிச்சிங்க இல்லைங்களா? அப்போது 3 விட அதிகமாக இருக்கக்கூடாது. அதுதானே நம்ம வந்து பெடஸ்டல் காலம்னு படித்தோம். அதே கொஷனை தான் எப்படி திருப்பி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான், லாங் காலம்ன்றது வந்து லீஸ்ட் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கிரேட்டர் தேன் 12னா லாங் காலம், லெஸ் தேன் 3னா வந்து பெடஸ்டல் காலம், 3 to 12 இருந்ததுன்னா அது வந்து ஷார்ட் காலம். இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தது. திருப்பி இது வந்து ரேஷியோ இன் டேர்ம்ஸில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்படியுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அடுத்ததா the unsupported length between end strains shall not exceed times the least lateral dimension of the column. The unsupported length between end restraints shall not exceed how many times exceed பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 times வந்து exceed பண்ணக்கூடாது and unsupported length. So according to IS code 456/2000 maximum slenderness ratio of concrete column is limited to 6. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் கான்கிரீட் காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தான். இட் ஷுட் நாட் எக்ஸிட் 60. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 60 times வந்து எக்ஸிட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மேக்ஸிமம் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஆஃப் கான்கிரீட் காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ரெக்கமெண்டட் வேல்யூ ஆஃப் எஃபெக்டிவ் லென்த், அதாவது LE ஆஃப் எ லாங் ரீஇன்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் காலம் as compared to the actual length L effectively held in position, அதாவது ஃபிக்ஸாக இருக்குது
அண்ட் ரீஸ்ட்ரைண்ட் அகைன் ரொட்டேஷன் இன் போத் எண்ட்ஸ். போத் எண்ட்ஸ்லையுமே வந்து ரொட்டேஷனை அதை அலோ பண்ணலை அப்படின்னும் போது அப்போது நீங்கள் வந்து எஃபெக்டிவ் லென்த்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்இயை எத்தனை டைம்ஸ் ஆஃப் எல் அது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0.65 டைம்ஸ் ஆஃப் எல். இதில் வந்து என்ன அப்படின்னா எல்இயை வந்து நம்ம நேற்று வந்து ஒரு 4 கண்டிஷனுக்கு பார்த்துருந்தோம் இல்லைங்களா? இது வந்து ஒரு 5th கண்டிஷன். இது பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்குது. பட் போத் த எண்ட்ஸ்லையுமே அவங்க வந்து ரொட்டேஷனை அலோ பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எஃபெக்டிவ் லென்த் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இட் இஸ் 0.65 டைம்ஸ் ஆஃப் லென்த். ஓகேங்களா? அடுத்ததா, as per IS 456, effective length for the compression member having effectively held in position at both the ends. இப்போ both the endsமே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இஸ் ரீஸ்ட்ரைண்ட் அகைன்ஸ்ட் ரொட்டேஷன் அட் ஒன் எண்ட். ஒரு எண்டில் மட்டும்தான் ரொட்டேஷனுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க, ஒரு எண்டில் அலோவ் பண்ணலை அப்படின்னும் போது அதனுடைய எஃபெக்டிவ் லென்த்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்இயை வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா 0.8 டைம்ஸ் ஆஃப் எல். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கும் நடுவே வித்தியாசம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ட் இன் பொசிஷனில் இருக்கும். பட் 2 பாயிண்ட்லையுமே அவன் ரொட்டேஷன் அலோவ் பண்ணியிருக்க மாட்டான். அப்போது எஃபெக்டிவ் லென்த் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா 0.65 டைம்ஸ் ஆஃப் எல். இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா இது வந்து 2 எண்டுமே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. பட் 1 எண்டில் மட்டும் அவங்க ரொட்டேஷனை அலோவ் பண்ணுறாங்க. அந்த பட்சத்தில் நீங்கள் எஃபெக்டிவ் லென்த் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா 0.8 டைம்ஸ் ஆஃப் எல். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதான கொஷின்ஸாக இருக்குது. அது உண்மையாலுமே எனக்கு புரிஞ்சுது. இந்த வீடியோ போல் இன்னும் நிறைய வீடியோஸ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னம்னா மறக்காமல் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க, எந்த சப்ஜெக்டில் எதிர்பார்க்குறீங்க, இன்னும் எவ்வளோ ஸ்பீடாக போகணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவோட உங்களை எவ்வளோ சீக்கிரமாக சந்திக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சந்திக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய வீடியோஸில் வந்து சிவில் சப்ஜெக்ட்ஸ்க்கான ரிவிஷன்ஸ் வந்து போடலான்னு இருக்கோம். 1 hour லைவில் வரலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கான டைம் நீங்கள் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள். ஈவினிங் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே வந்து 6 to 8, அதாவது 6 to 7 இருக்கலாம், இல்லை 7 to 8 இருக்கலாம். இதில் எந்த டைம் வந்து உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்கோ அதை வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோட உங்களை நாங்கள் சீக்கிரமாக சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இது இந்த விடை பெறுவது உங்கள் யுவரோப் சேனல். நன்றி, வணக்கம்.